மாமல்லபுரத்தில் நடைபெறும் பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி வருகை தந்துள்ளனர். இருவரும் ஒன்றிணைந்து கைகோர்த்து மாநாடு மேடைக்கு வருகை தந்தனர். அப்போது பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் பானை சின்னம் பொறித்த வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்தார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் ராதிகா. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் சங்க மாநாடு திருவிடந்தையில் இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வன்னியர் சங்கம் சார்பில் மகாபலிபுரத்தில் அடுத்த திருவிடந்தை பகுதியில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு தற்போது கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு உள்ளனர். குறிப்பாக இந்த மாநாடு நடைபெறும் இடத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான திடல் போன்ற இடத்தில் அந்த மாநாட்டின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான இருக்கைகளும் போடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் இந்த வன்னியர் சங்க உருவானதற்கான அந்த வரலாற்று தொகுப்பு அடங்கிய புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த நிகழ்வில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இருவரும் ஒன்றாக இணைந்தபடி மேடைக்கு கைகோர்த்தபடி நின்று இந்த மாநாட்டின் அந்த பொறிச்சின்னம் பதித்த அந்த கொடியை 60 அடி உயரத்திற்கு பத்தன் அழுத்தி துவக்கி வைத்துள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களும் வைக்கப்பட உள்ளது. இனமே எழு உரிமை பெறு என்ற தார்மீக மந்திரத்துடன் மாநாடு தொடங்கி இருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.